ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் வெஜிடபிள் பிரியாணி 7 கிலோ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல் விறகு அடுப்பை பற்ற வச்சுட்டு 1.5 கிலோ 7 கிலோவுக்கு 1.5 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடலை எண்ணெய். அதை நல்லா கடலை எண்ணெய் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்பைசஸ் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுங்க. லைட்டாக அது கூட சோம்பு போட்டுக்கின்னு நல்லா பொரிய விடுங்க. அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் பச்சை மிளகா போட்டுங்க. 1.5 கிலோ வெங்காயம் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்காக இதை நம்ம செய்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 கிலோ வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதை நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமாக வதங்க. அதுதான் வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். நைட்டில் தான் செய்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். நல்லா வதங்க சார். அதோட புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதோட 1.5 கிலோ தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கணும். அந்த தக்காளியும் நல்லா குழன்னு வதக்குங்க. நல்லா 1.5 கிலோ தக்காளியும் நல்லா போட்டு பச்சை மிளகா போட்டுன்னு அதோடு கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு 3 ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா வதக்கலாம். அது 1 கிலோ கேரட், 1 கிலோ 1 கிலோ கேரட், 1 கிலோ பீன்ஸு, 1/2 கிலோ உருளைக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா இது பண்ணலாம், வதக்குங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 கிலோ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 கிலோ பூண்டு, 1/4 கிலோ இஞ்சி சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த இஞ்சி பூண்டு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அது சோயா சுடுதண்ணியில் நம்ம போட்டு வச்சுக்கிறோம். அதுவும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டி சோயா போட்டுக்கிறோம். அதுவும் ஒரு 1.5 கிலோவுக்கு போட்டுக்கிறோம். போட்டு அதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிடலாம். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட பிரியாணி மசாலா, டைரக்ட் மிளகாத்தூள் 100, தனியாத்தூள் 100 போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் முந்திரி, தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி, தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறோம். அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 50 கிராமோட கொஞ்சம் கம்மியான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் போட்டு நல்லா கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு தண்ணி எங்கள் அளவால் அளந்தோம் 8க்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 8க்கு 16, 1க்கு 2னா 16 அளந்து வச்சுருந்தோம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். விறகு அடுப்பில் செய்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சுட்டு நம்ம பாசுமதி ரைஸ் கழுவி வச்சுக்கிறோம். அது 7 கிலோ பாசுமதி ரைஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்லா கொட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி இருத்து வச்சுக்கிறோம் அளவுக்கு குண்டானில். அதை எடுத்து பாசுமதி ரைஸ் கொட்டி கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது தண்ணியும் அரிசியும் ஒரே ஈக்குவலாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா அடுப்பு நல்லா கனகன்னு எரியறதுனால சீக்கிரமாக குக் ஆயிடுச்சு. அதோட நெய் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப. அதோடு தண்ணியும் அரிசியும் ஒன்றா சேர்ந்துச்சு. டம் போட்டுக்கலாம். கீழே நெருப்பு ஒன்று கூட வைக்காத, மேலே அந்த தட்டு மேலே நெருப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நெருப்பு போட்டு டம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ட்ரம் மேலே இருக்கிற அந்த சாம்பல்லாம் துடைச்சிட்டு
ட்ரம்மை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். மூடி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான பாசுமதி ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சோயாலாம் அழகாக கறி மாரியே மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டான நாங்கள் குழந்தைங்க எல்லாம் சாப்பிட போகிறோம். பொலன்னு வந்துக்குது, நல்லா உதிரி உதிரியாக. நான் சொன்ன அளவுலேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எல்லாமே ஒன்று சேர்ந்து அடியும் முடியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வெஜிடபிள்